இப்போ வந்து வண்ணார் சமூகம் இருக்காங்க. இப்போ வண்ணார் சமூகத்துடைய தொழில் அப்படின்னு நம்ம இங்கே பொதுப்படுத்தி பேசும்பொழுது என்ன சொல்லிடுறாங்கன்னா, துவைக்கிறவங்க, சலவை செய்கிறவங்க அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் வண்ணார் அப்படிங்கிறவங்க சலவை செஞ்சவங்க கிடையாது. அவங்க நம்ம உடைகள் இருக்குல்ல, அந்த உடைகளுக்கு வண்ணம் தீட்டியவர்கள், வண்ணம் கொடுத்தவர்கள். அப்படின்னா அந்த காலத்துடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வண்ணங்களை ஏற்றி கொடுத்தவர்கள் தான் வண்ணார்கள். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ நம்மளை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறவன் பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து அந்த தொழிலை பறிப்பான் பார்த்தீங்களா? இதைத்தாங்க விஜயநகர பேரரசு பண்ணுச்சு. நம்ம வந்து அந்த சரிகைகளுக்கு வண்ணம் தீட்டி அந்த மாதிரி தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்த வண்ணார்கள்ட்ட இருந்து தொழிலை பிடுங்கி நீ இதை செய்யக்கூடாது, நீ துணி துவைக்கிற மட்டும் செய், நீ வந்து இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துனா அப்புறம் அவங்களுக்கு அடுத்த கட்ட தொழில் என்ன இருக்கும்? அதோட சம்மந்தப்பட்ட துணி துவைக்கிற தொழில், அதுக்குள்ளே போயிடுறாங்க. நீ இதை இனிமேல் செய்யக்கூடாது, உன் ட்ரெஸ்ஸை யாரும் வாங்கக்கூடாது, அதெல்லாம் தீட்டு, இப்படி ஒரு கற்பனையை உருவாக்கி அதெல்லாம் தீட்டு, நீ வந்து யாருக்கும் நீ செஞ்சு கொடுத்து நான் மாட்டிக்கிறதா? அதெல்லாம் இல்லை, நான் இறக்குறேன், குஜராத்லேருந்து இறக்குறேன், அப்படி ஒரு சமூகத்தை இறக்கி கொண்டு வராங்க. சொல்ல விரும்பல, ஒரு உங்களுக்கு என்ன சமூகம் தெரியும், அவங்களும் துணி செய்கிறவங்க, அவங்கள கொண்டு வந்து இறக்கி கொண்டு வந்து குடியமர்த்துறாங்க. ஒரே தொழில் செய்யறதுக்கு 300 ஆள் ஏன் உள்ள வரான்? எதுக்கு இந்த போட்டி? எப்படி உள்ள நீ தானே உள்ள கொண்டு வர? அப்போ என்னன்னா அவன் நோக்கமே ஸ்ட்ரக்சரலாக நம்மளை அடிச்சு காலி பண்ணியிருக்கான். இது வந்து வண்ணார்களுக்கு நடந்தது.